முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நண்பர் A.M.M. நௌஷாத் அவர்களே, நிகழ்வை முன்னிலைப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற இர்ஷாத் காதர் அவர்களே, சம்மாந்துறை வாழ் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். சம்மாந்துறை மண் என்ற பெருமகன் பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களை பற்றிய நிறைவு பேருரை ஆற்றுவதற்கு என்னை அழைத்தமைக்காக முதலிலே நான் என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதை ஒரு பாரிய கௌரவமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த விழாவுக்கு என்னை அழைத்தது மட்டுமல்ல, தலைமை உரையிலே தலைமை பேராசிரியர் அவர்கள் சொன்ன வார்த்தைகளுக்காகவும் அவருக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ் இலக்கியம், சட்டம் மற்றும் அரசியலுக்கு பெருந்தலைவர் அஷ்ரப் வழங்கிய சேவைகளை பற்றிய ஒரு பேருரையைத்தான் நான் நிகழ்த்த அழைக்கப்பட்டிருக்கிறேன். 14 வயதிலே தாய் என்னும் கவிதையை வடித்தவர் மிக இளம் பிராயத்தில் அவர் கவிதை எழுதினார் என்பது மட்டுமல்ல, தாய் என்ற தலைப்பிலே எழுதினார் என்று சொல்லுகிற போதே அவர் யார் என்கின்றது புலனாகிறது. அந்த ஆரம்ப காலத்திலேயே தான் யார் என்பதை வெளிப்படுத்த தொடங்கிய தருணம் அது. அவர் இறுதியிலே நான் எனும் நீ என்கின்ற கவிதை தொகுப்பை வெளியிட்ட போது அதற்கு முன்னுரை எழுதிய கவிஞர் கருணாநிதி அந்த முன்னுரையின் இறுதியிலே இப்படி சொல்லுகிறார்: உள்ளபடியே தமிழால் இவர் தகுதி பெற்றிருக்கிறார், இந்நூல் இவரால் தகுதி பெற்றிருக்கிறது, வளர்க வாழ்க இவர் பாட்டுத்திறம் என வாழ்த்தி மகிழ்கிறேன். கவிஞர் அஷ்ரப் என்று கருணாநிதி இந்த முன்னுரையிலே அவரை விழிக்கிறதை நான் பார்க்கிறேன். ஓரிடத்தில் மட்டும் தோழர் அஷ்ரப் என்று சொல்லுகிறார், மற்ற எல்லா தருணங்களிலேயும் கவிஞர் அஷ்ரப் என்று சொல்கிறார். கலைஞர் கருணாநிதி ஒரு கவிஞர், ஒரு கவிஞன் அரசியல் தலைவனாக இருந்தது என்பது மிக அரிதானது. ஒவ்வொரு இடங்களிலே நிக்காராகுவாவிலே இருந்து ஒரு அமைச்சரை பற்றி சொல்கிறார்கள். ஆனால் தமிழ் பேசும் உலகிலே கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு அது அவருடைய சமகாலத்திலேயே நிகரில்லாத ஒரு அரசியல் தலைவனாக மிளிர்ந்த கவிஞர் என்கின்ற வர்ணனைக்கு முற்றிலும் பாத்திரமான ஒருவர் என்று சொன்னால் அது பெருந்தலைவர் அஷ்ரப் மட்டுமே தான். பலர் கவிதை எழுதுகிறார்கள். இன்றைக்கு முகநூல் தலைமுறையிலே பல கவிஞர்கள் தோன்றியிருக்கிறார்கள். ஆனால் கவிதை என்றால் என்ன, கவிஞன் என்றால் என்ன என்பதற்கு வரையறைகள் உண்டு. அப்படியான வரையறைகளுக்குள்ளே இவர் கவிஞர் என்ற ஏற்புடைமையை கொண்டிருந்த பெருந்தலைவர் அந்த கவிதைகளின் ஊடாக வெளிக்கொண்டு வந்த விடயங்களையும் பார்க்கிற போது அவர் இறுதியாக அரசியல் தலைவனாக வருவார் என்பதும் ஆரம்பத்திலேயே புலனாகிறது. சமூக நீதிக்காக,
சமூகத்திலே காணப்படுகிற ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக தன்னுடைய சமய நம்பிக்கையிலே இருக்கிற அந்த பெரும் விடயங்களை வெளிக்கொண்டு வருவதற்காக அவர் கவிதைகளை வடித்தார். அவைகள் எல்லாம் அவரை யார் என்று வெளிப்படுத்தின. நானும் நீ என்று அவர் சொன்ன அந்த தலைப்பை நான் சற்று யோசித்து பார்த்தேன். ஏன் அப்படி ஒரு தலைப்பு? நான் எனும் நீ. ஒருவன் ஒரு அரசியல் தலைவனாக இருக்கிறானா இல்லையா என்பதிலே ஒரு கேள்வி எழுந்தால் அதற்கு ஒரே ஒரு பதில் தான் உண்டு. அவன் தலைவனா இல்லையா? எப்படி கண்டறிவது? அவனை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை வைத்துத்தான் அவன் தலைவனா இல்லையா. நான் எனும் நீ என்று சொல்லுகிற போது தன்னுடைய மனதில் இருக்கிற சிந்தனைகளை, தான் கண்ட கனவுகளை, தன்னுடைய அபிலாஷங்களை, மக்களுக்கான அபிலாஷங்களை அப்படியே மற்றவர்களிடத்திலே பாரப்படுத்துகிறார். அந்த சிந்தனைக்கு அவர்களையும் அழைக்கிறார், அவர்களையும் தன்னை போல ஆக்குகிற ஒரு அழைப்பாகத்தான் நான் அந்த கவிதை தலைப்பை பார்க்கிறேன். நான் எனும் நீ, நீயும் வா, என்னை போல வா, நான் கண்ட கனவை காண், நான் செல்கிற பாதையிலே நீயும் என்னோடு சேர்ந்து பயணி, நாங்கள் இந்த எதிர்காலத்தை நோக்கி ஒன்றாக சேர்ந்து போவோம் என்கின்ற அழைப்பாக நான் அந்த கவிதை தலைப்பை பார்க்கிறேன். தமிழ் இலக்கியத்திலே மிகுந்த பற்றுறுதியோடு அந்த மொழி மூலமாக எண்ணங்களை, சிந்தனைகளை, வழிகாட்டுதல்களை மிகவும் ஆக்கப்பூர்வமாக வடித்தெடுத்து மக்கள் கையிலே கொடுத்த பெருந்தலைவர். மொழி என்பது ஒரு பாரிய பிரயாணம் பண்ணுகின்ற ஒரு ஊர்தி. அதன் மூலமாக அடைய நினைக்கிற விடயங்கள் மிக மிக முக்கியமானவை. இந்திய சுதந்திர போராட்டத்தை பற்றி சொல்லுகிற போது சொல்வார்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் பல காலமாக இருந்தது, ஆங்கிலத்திலே எல்லா நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் அதற்குள் வந்த பிறகு ஒவ்வொரு மாநிலத்திலேயும் அந்தந்த மக்களுக்குரிய மொழிகளிலே பத்திரிகைகளை அடித்து அவர்களிடத்திலே பரப்பின போதுதான் அது அந்த நாட்டு மக்களுடையதாக மாறியது. மொழி என்பது ஒருவருடைய உள்ளார்ந்த சிந்தனைகளை வெளிப்படுத்துகிற ஒரு வாகனம். ஆகவே அந்த மொழியை முதலே திறம்பட ஆற்றல் மிக்கவனாக, அந்த மொழியிலே ஆற்றல் மிக்கவனாக அவர் மாறுகிற பொழுது மிகவும் தீர்க்கமாக தன்னுடைய சிந்தனைகளையும் தன்னுடைய வழிகாட்டுதல்களையும் தன்னுடைய சமூகத்துக்கு அவன் கொடுக்க இயல்பானவனாக மாறுகிறான். ஏற்கனவே சொல்லப்பட்டதன்படி கவிப்பு அப்துல் ரஹ்மான் அந்த புத்தகத்துக்கு அறிவுரை கொடுத்திருக்கிறார். காந்தி நூமான் அவரை பற்றி அந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். இந்த கவிஞன் மொழி பெற்றாளன், மொழி ஆற்றல் நிறைந்தவன், பின்னர் சட்டத்தரணியாக வருகிறார். சட்டம் கற்று சட்டத்துறையின் மூலமாக எது சரி எது பிழை, எது நீதி எது அநீதி, நீதிக்காக நீதிமன்றம் ஏறுகிறவர்களுக்கு ஒரு வடிகாலாக, ஒரு துணையாளனாக, அவர்களுடைய
உதடுகளாக அவர் பரிணமித்தார். விசேடமாக கல்முனை மாவட்ட நீதிமன்றத்திலே மிகவும் வேண்டப்படுகிற ஒரு சட்டவாளனாக அவர் திகழ்ந்தார் என்பது எனக்கு தெரியும். பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களை நான் சந்தித்ததில்லை. ஒரே ஒரு தடவை அவரை கண்டிருக்கிறேன், நேரடியாக கண்டிருக்கிறேன். உச்ச நீதிமன்றத்திலே 90ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன், வடகிழக்கு மாகாண சபை கலைக்கப்படுவதற்கான சட்டமூலம் கொண்டு வரப்பட்ட போது அந்த சட்டமூலத்திற்கு எதிராக நீதிமன்றத்திலே அவர் ஆஜராகி வாதாடிய போது அந்த மன்றிலே நான் இருந்து அவருடைய வாதங்களை செவிமடுத்திருக்கிறேன். அன்றைக்கு இளம் சட்டத்தரணியாக அவர் வாதித்த அந்த திறமை என்னை ஆட்கொண்டது. மிகவும் நுணுக்கமாக, அதே வேளையிலே ஆணித்தரமாக, நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளுகிற வகையிலே அவர் தன்னுடைய வாதங்களை அன்றைக்கு முன்வைத்தார். அந்த சட்ட மூலத்தை எதிர்த்தார். அதை தவிர நான் அவரை நேரடியாக கண்டதில்லை. இப்பொழுது நான் இங்கே அமர்ந்திருக்கிற போது பிரதம அதிதி என்னிடத்திலே கேட்டார், தந்தை செல்வாவை நான் எப்பொழுதாவது சந்தித்ததுண்டா என்று கேட்டார். நான் அவரையும் சந்தித்ததில்லை. ஒரே ஒரு தடவை பாராளுமன்றத்திலே அவரை நான் கண்டிருக்கிறேன். நான் சிறு பையனாக இருக்கிற போது 7, 8, 10 வயதுகளிலே எல்லாம் பாராளுமன்றத்திலே போயிருந்து கேலரியிலே இருந்து பேச்சுக்களை கேட்கிறது என்னுடைய ஒரு வழக்கமாக இருந்தது. ஏன் அப்படி செய்தேனோ எனக்கு தெரியாது. அரசியல்வாதியாக வருகிற எண்ணம் சிறிதளவேனும் இருந்ததில்லை. ஆனாலும் அப்பொழுது அதை செய்திருக்கிறேன். அப்பொழுது ஒரு நாள் அவரை பாராளுமன்றத்திலே நேரடியாக கண்ட ஞாபகம். அதே போல ஒரே ஒரு தடவை கண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். அந்த இருவருக்கும் இருக்கிற உறவை பற்றி அல்லது இணைப்பை பற்றி, ஒற்றுமையை பற்றி தலைவர் பேராசிரியர் அவர்கள் சொன்னார். தந்தை செல்வாவை பற்றிய நூல் எழுதினவர். தந்தை செல்வாவை தன்னுடைய அரசியல் ஆசானாக ஏற்று அதன் வழி நடந்தவர். இலங்கை தமிழரசு கட்சி, நான் இன்றைக்கு பிரதிநிதித்துவப்படுத்துகிற இலங்கை தமிழரசு கட்சி தன்னுடைய யாப்பிலேயே முஸ்லிம் மக்களுடைய தனியான சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. வேறு எந்த அரசியல் கட்சியுடைய யாப்பிலையும் அது இருக்கிறதாக எனக்கு தெரியாது. முஸ்லிம் கட்சிகளுடைய அரசியல் யாப்பிலையும் அது இருப்பதாக எனக்கு தெரியாது. இல்லை, இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கட்சி யாப்பிலே தமிழ் மக்களுக்கு என்று, முஸ்லிம் மக்களுக்கு என்று புரிதாக அந்த உரிமை இருக்கிறதை ஏற்றிருக்கிறோம். 70ஆம் ஆண்டுகளிலே மிக தீவிரமாக அவர் தமிழர் விடுதலை கூட்டணியோடு பயணித்தார். வட்டுக்கோட்டை மாநாட்டுக்கு சென்றவர். வட்டுக்கோட்டை மாநாட்டிலே தனித்தமிழீழம் பிரகடனம் செய்கிற போது அங்கே பிரசன்னமாயிருக்கிறது. அதை திறந்து தலைவர் சொன்னதை போல அண்ணன் அனுதலிங்கம் பெற்றுக் கொடுக்காவிட்டாலும் நம்பி அஷ்ரப் அதனை தமிழீழத்தை பெற்றுத் தருவேன் என்று வேலைகளில் முழங்கியவர். ஆனால் 77ஆம் ஆண்டு தேர்தலிலே 4 தொகுதிகளிலே முஸ்லிம் ஐக்கிய முன்னணி தமிழர் விடுதலை கூட்டணியோடு சேர்ந்து ஏற்படுத்தின ஒப்பந்தத்தின் பிரகாரம் போட்டியிட்டு அந்த முடிவுகள் அவருடைய மனதை மாற்றியது. மக்களுடைய தீர்மானம் அவருடைய மனதை மாற்றியது. தனி நாடொன்று கேட்கிற சிந்தனையிலே முஸ்லிம் மக்கள் இல்லை என்பது அவருக்கு முற்றுமுழுதாக புலனாகியது. அதனை அவர் ஏற்றுக்கொண்டார். அதிலே இருந்துதான் அவருடைய அரசியல் பயணம் வித்தியாசமாக பரிணமிக்க ஆரம்பித்தது. கவிஞனாக, சட்டவாளனாக, அரசியல்வாதியாக, அரசியல் வாழ்க்கையிலேயும் அவர்
பலவிதமாக தினந்தோறும் பரிணமித்தார் என்பது நான் இன்றைக்கு உங்களிடத்திலே சொல்லுகிற ஒரு முக்கிய செய்தியாக இருக்கிறது. அவருடைய கவிதை ஒன்றிலே இருந்தே அதனை சொல்லலாம். பூக்கள் சருகுகள் ஆகின்ற போது தண்டு புன்னகையுடன் விடை கொடுக்கும். தளிர்காலம் வேண்டுமென்றால் கோடை விடை கொடுத்தாக வேண்டும். பூக்கள் சருகுகள் ஆகின்ற போது தண்டு புன்னகையோடு விடை கொடுக்கும். முகம் கோடிக்கொண்டல்ல, புன்னகையோடு விடை கொடுக்கும். தளிர்காலம் வேண்டுமென்றால் கோடை விடை கொடுத்தாக வேண்டும். அவருடைய வாழ்க்கை அப்படியானது. இலக்கியவாதியாக, சட்டவாளராக, அரசியல்வாதியாக, அரசியல் வாழ்க்கையிலே தொடர்ச்சியான பரிணாம வளர்ச்சி இருந்தது. அதை செய்வதிலே அவர் பயப்படவில்லை. இன்றைக்கு நான் பிரதிநிதித்துவப்படுத்துகிற மக்கள் கூட்டத்திலே அப்படியான ஒரு பயம் ஒன்று இருக்கிறது. ஆரம்ப கொள்கையை விட்டு நாங்கள் விலகிவிட்டோமா, அப்படி செய்தால் அது துரோகமாகி விடுமா என்ற பயங்கள் எல்லாம் பலரிடத்தில் இருக்கிறது. ஆனால் பெருந்தலைவர் அஷ்ரஃப் உடைய அரசியல் தலைமைத்துவத்திலே அந்த பயம் இருக்கவில்லை. தனிநாடு கேட்டால் தமிழ் பேசுகிற சமூகமாக மக்கள் அதனை ஆதரிக்கவில்லை என்று தெரிந்த போது அவருடைய அரசியல் பாதை திரும்பியது எப்படி? முஸ்லிம் மக்களுக்கான ஒரு தனித்துவத்தை உருவாக்க வேண்டும் அரசியல் வாழ்க்கையிலே இந்த நாட்டிலே என்பதிலே மிகவும் அவதானமாக இருந்தார். அவருக்கு தேசிய மட்டத்திலே ஒரு சிந்தனை இருந்தது. ஆனால் அந்த தேசிய மட்டத்திலே, தேசிய நாட்டின் தேசிய வாழ்க்கையிலே நாங்கள் சமநிலைகளாக ஒரு இடத்தை வகிக்க வேண்டும் என்றால் முதலில் எங்களுடைய தனித்துவம் காணப்பட வேண்டும், அந்த அடையாளம் இருக்க வேண்டும் என்பதிலே அவர் மிக கவனமாக இருந்தார். அடையாளத்தை தவிர்த்து நாங்கள் தேசிய வாழ்க்கையிலே இரண்டரை கலக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை இருந்திருக்கவில்லை. ஆகவே தமிழ் பேசுகிற மக்களாக ஒன்றாக பயணித்தவர். தமிழ் மக்கள் தனிநாடு என்கின்ற வீதியிலே செல்ல முனைந்த போது முஸ்லிம் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அறிந்த போது தமிழ் பேசுகிற முஸ்லிம் மக்களுக்காக ஒரு தனித்துவத்தை அவர் உருவாக்கினார். அரசியல் தனித்துவத்தை அவர் உருவாக்கினார். அதிலேயும் கூட நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடத்தை பல தசாப்தங்களுக்கு முன்னதாக பெருந்தலைவர் அஷ்ரஃப் எங்களுக்கு காட்டி சென்றிருக்கிறார். அடையாளத்தை பேணுவது என்பது அபிவிருத்தியை புறக்கணிக்கிறதல்ல என்பதை என்றோ எங்களுக்கு சொல்லி சென்றிருக்கிறார். இன்று நாங்கள் அதனை படிக்க ஆரம்பித்தோம். அபிவிருத்தி என்பது அடையாளத்துக்கு விரோதமான ஒன்று அல்ல என்பதை திட்ட தெளிவாக தன்னுடைய அரசியல் தலைமைத்துவத்தின் மூலமாக எடுத்துக்காட்டுவர். நாங்கள் அதிலே பின்னிக்கின்றோம். ஆனால் அதன் மூலமாக தான் பிரதிநிதித்துவப்படுத்துகிற தன்னுடைய மக்களுக்கு ஒரு இருப்பை ஏற்படுத்தியவர். அவர்களுக்கான அடையாளத்தை ஏற்படுத்துவதிலேயே அந்த அபிவிருத்தியும் கூட ஒரு பெரும்பங்கை ஆற்றியது. அவர்களால் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு, தங்களை பேணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு, தங்கள் சொந்த காலிலே நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்களை கொண்டு வருவதற்கு அந்த அபிவிருத்தியின் மூலமாக அவர் செய்ய துணிந்தார். அதை வலுவாக செய்தார். இறுதி காலங்களிலே அவர் தேசிய ஐக்கிய கூட்டமைப்பொன்றை பதிவு செய்தார், அதை உருவாக்கினார். எப்படியாக இந்த பரிணாம வளர்ச்சியிலே அடையாளத்தை ஏற்படுத்தியாகிவிட்டது.
இனி இந்த தேசிய வாழ்க்கையிலே நாங்கள் எப்படியாக இணைந்து பயணிப்பது என்பதை குறித்து சிந்தித்து செயலாற்றினார். ஆனால் அந்த கட்சி பதிவாகி சில மாதங்களுக்குள்ளேயே அவர் இந்த உலகை விட்டு நீங்க வேண்டிய ஒத்துப்பாக்கி எல்லை ஏற்பட்டது. இவை எல்லாவற்றின் ஊடாகவும் அவருடைய மறைவுக்கு 20 வருஷங்களுக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் அவரை நினைவு கூறுகிற இந்த வேளையிலே சில விடயங்களை நாங்கள் எங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதிகார பகிர்வு என்கின்ற விடயத்திலே அமைச்சர் அஷ்ரப் அவர்கள் மிக மிக உறுதியாக இருந்தவர்கள். எங்களுக்கு இடையிலான இங்கே நாட்டிலே வாழுகிற சமூகங்களுக்கு இடையிலான சமத்துவம் பேணப்பட வேண்டுமாக இருந்தால், அது சமத்துவமாக இருக்க வேண்டுமாக இருந்தால், சமமாக நாங்கள் அரசியல் அதிகாரங்களையும் ஒவ்வொரு இனமும் கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட வேண்டும். அது நாங்கள் பெரும்பான்மையாக வாழுகிற பிரதேசங்களாக இருக்கலாம், அல்லது எண்ணிக்கையிலே சிறுபான்மையினராக நாட்டிலே இருந்தாலும் கூட அங்கேயும் எங்களுடைய சனத்தொகைக்கு ஏற்ப விதமாக ஆகிலும் நாங்கள் அதிகாரங்களை கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும். அந்த அதிகார பகிர்வு இருக்க வேண்டும் என்பதிலே மிகவும் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனபடியினால்தான் 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட போது அந்த ஒப்பந்தத்தை குறித்து அவருக்கு பலவிதமான எதிர்மறை சிந்தனைகள் இருந்த போதிலேயும், அதிலே அவர் ஏமாற்றம் அடைந்திருந்த போதிலேயும் கூட அதை நடைமுறைப்படுத்துவதிலே, அதனால் ஏற்பட்ட மாகாண சபைகளை திறம்பட நிர்வகிப்பதிலே, அதன் மூலமாக அரசியல் அதிகாரங்களை பெற்று உபயோகிப்பதிலே கண்ணுங்கருத்தமாக இருந்தது. முதலாவது வடகிழக்கு மாகாண சபையிலே 17 உறுப்பினர்களை பெற்று பிரதான எதிர்கட்சியாக இருந்தார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ். அதைத் தொடர்ந்து பாராளுமன்றத்திலே சட்டங்கள் இயற்றப்படுகிற போது பழக்க தோஷத்திலே மாகாணங்களுக்கு பகிரப்பட்ட அதிகாரங்களையும் உள்ளடக்கி பாராளுமன்றத்திலே ஒரு சட்டம் ஒன்று இயற்றப்படுமாக இருந்தால் உடனடியாக அதற்கு எதிராக எழுந்து குரல் கொடுத்தது பெருந்தலைவர் அஷ்ரப் மட்டுமே. இலங்கை போக்குவரத்து சபை சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்ட போது, விவசாய சேவைகள் சம்பந்தமான ஒரு சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்ட போது உடனடியாக எழுந்து இது மாகாணங்களுக்கு பகிரப்பட்ட அதிகாரம், இந்த சபையிலே இதை நிறைவேற்ற முடியாது என்று குரல் கொடுத்தனர். அவர் மட்டும்தான் அதிகார பயிர்வு சம்பந்தமாக மிக மிக நுண்ணியமாக மிக மிக அவதானமாக அதை பாதுகாத்த ஒரு பெருந்தலைவர். ஆனபடியினால்தான் பிற்காலத்திலே திவினகும சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது அவர் உருவாக்கிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அதற்கு சார்பாக எல்லாம் வாக்களித்தது எங்களுக்கு பெரும் ஏமாற்றமாக இருந்தது. 10 வருடங்களுக்கு முன்னர் 18ஆம் திருத்தம் அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது எதிர்த்தரப்பிலிருந்து அரசியலமைப்புக்கு மாநிலத்துக்கு ஆதரவு கொடுத்தது உங்களுக்கு பெரும் ஏமாற்றமாக இருந்தது. அண்மையிலே நான் 10 வருடங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்திலே நான் ஆற்றிய உரையை திரும்ப செயல்படுத்த போது அதிலே சொல்லியிருக்கிறேன், இந்த புனித ரமலான் மாதத்திலே ஏன் இப்படியான ஒரு பெரிய பாவத்தை செய்கிறீர்கள் என்று நான் அவரிடத்திலே ஒரு கேள்வி எழுப்பியிருந்தேன். ஆனால் அவருடைய அந்த தீர்க்க தரிசனம், அவருடைய அந்த எண்ணம், அவருடைய வழித்தோன்றல்களிலே அல்லது அரசியல் வழித்தோன்றல்களிலே இருந்து முற்றாக விலகிவிடவில்லை. அது இருக்கிறது. இருக்கிற காரணத்தினால்தான் 20ஆம் திருத்தத்துக்கு எதிராகவும் அவர்கள் பழைய பிழைகளையாவது நிவர்த்தி செய்து செயல்படுவார்கள் என்று நம்புகிறோம். அதற்கான முன்னெடுப்புகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.
நாடு சர்வாதிகார போக்கிலே போய்விடக்கூடாது. ஒரு ஜனநாயக நாடாக இருக்க வேண்டும். ஜனநாயகம் என்கின்ற அடித்தளத்திலே இருந்துதான் நாங்கள் மற்ற எங்களுடைய இனங்களுக்கான உரிமைகள், மொழிகளுக்கான உரிமைகள், பிரதேசங்களுக்கான உரிமைகளை நாங்கள் வென்றெடுக்க முடியும். அந்த அடித்தளம் இல்லாமல் நாங்கள் அப்படியான ஒரு ஆட்சி முறைக்குள்ளே நாங்கள் போய்விட முடியாது. யாரோ ஒருவருடைய பெயரிலே நாங்கள் தங்கியிருக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகையினாலே இன்றைக்கு 20 வருட கால அரசியலுக்கு பிறகு திடீரென்று மறைந்த பிறகு கூட, அதற்கு பிறகு 20 வருட காலம் இன்றைக்கு நிறைவேறுகிற போது பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களை நாங்கள் நினைவு கூறுகிற வேளையிலே எங்கள் முன்பாக இன்றைக்கு எழுந்திருக்கிற பெரிய சவாலை நாங்கள் மறந்துவிட முடியாது. அவரை நினைவு கூறுகிற போது எங்களுக்கு முன்பாக மலை போல இன்றைக்கு எழுதி நிற்கின்ற சவாலை நாங்கள் மறந்து பேசிவிட முடியாது. அதை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தார், அதை கடந்து போக வேண்டுமாக இருந்தார். அஷ்ரப் அவர்கள் ஆரம்பத்திலே என்ன விதமாக தமிழ் பேசும் சமூகம் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்று விரும்பினார். அந்த விருப்பத்திலே இருந்து அவர் விலகியது தமிழ் சமூகம் தனிநாடு என்ற கோரிக்கையை வைத்த போது மட்டும்தான். இன்றைக்கு தமிழ் சமூகத்திலே இருந்து அப்படியான கோரிக்கை கிடையாது. அதிகார பயிரின் மூலமாக எங்களுடைய சமூகங்கள் இந்த நாட்டிலே சமத்துவமாக வாழ வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிற போது திரும்பவும் நாங்கள் ஒரே புள்ளியிலே வந்து சந்திக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இந்திய பிரதமருக்கும் இலங்கை பிரதமருக்கும் இடையிலே நடைபெற்ற உரையாடலிலே தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. சமத்துவமும் நீதியும் என்ற சொற்றொடர் பாவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசாங்கத்தோடு இலங்கை அரசாங்கம் செய்கின்ற கூட்டு அறிக்கைகளிலே எதிர்கால வரைக்கும் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இப்போது எமது பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்தன் ஐயா அவர்கள் நினைவு பேருரை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உரையினை தொடர்ந்து பிரதமரின் உரை நிறைவு செய்து கொண்ட பின்னர் துவா பிரார்த்தனை இருக்கிறது. தயவுசெய்து யாரும் எழுந்து செல்லாமல்
துவாபிரார்த்தனை கலந்து செல்லுமாறு உங்களை ஏற்பாடு குழுவின் சார்பில் வினயமாக அன்பாக கேட்டுக்கொண்டோம். தொடர்ந்தும் நினைவு பேர்கள். நேற்றைய தினம் நடந்த தொலைபேசி அல்லது காணொலி உரையாடலை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். இலங்கை அரசாங்கத்திற்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் இடையிலே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய காலத்திலே 3 தடவைகள் கூட்டு அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அவற்றிலே உபயோகப்படுத்தப்பட்ட சொற்களோடு நேற்றைய தினம் வெளிப்படுத்தப்பட்ட கூட்டறிக்கையிலே சற்று வித்தியாசம் இருக்கிறது. இந்த வித்தியாசம் சென்ற நவம்பர் மாதம் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கைக்கு வந்து திரும்பியவுடன் இந்திய வெளிவிவகார அமைச்சர் வெளியிட்ட அறிக்கையிலேயும் இருந்தது. சமத்துவத்தோடும் நீதியோடும், நீதி என்கின்ற சொற்றொடர் என்ற சொல் அண்மை காலமாக உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. சமத்துவத்தோடும் நீதியோடும் சுயமரியாதையோடும் அபிலாஷைகள் அடையத்தக்க விதத்திலே அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற செய்தி. இந்த தருவாயிலே நாங்கள் ஒன்றாக பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் ஒரு நாடாக சிந்திக்க வேண்டும். நான் தமிழ் பேசுகிற சமூகங்கள் ஒன்றாக நகர வேண்டும், ஒன்றாக இயங்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அது நாட்டுக்கு விரோதமான அல்லது நாட்டிலிருந்து வேறுபட்ட ஒரு பயணம் அல்ல. பெருந்தலைவர் அஷ்ரஃபுடைய மனதிலே இருந்ததைப் போல அது நாட்டு மக்களோடு, இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக வாழுகிற மக்களோடு சேர்ந்து பயணிக்கிற பயணம் தான். அதிலே மாற்று கருத்து இல்லை. ஒரு நாடாக, ஐக்கியப்பட்ட நாடாக நாங்கள் முன்னேறுகிற போது, ஐக்கியப்பட்ட நாடாக நாங்கள் முன்னேறுவதாக இருந்தால் அந்த நாட்டிலே வாழுகிற ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொருவரும் சுயமரியாதையோடு வாழ வேண்டியது, சமத்துவத்தோடு வாழ வேண்டியது, நீதியோடு வாழ வேண்டியது அத்தியாவசியம். இல்லை என்றால் அது ஐக்கியப்பட்ட நாடாக இருக்க முடியாது. ஆகையினால்தான் அப்படியான ஒரு இலக்கை நோக்கி நாங்கள் நகர்கிறோம். ஐக்கியப்பட்ட இலங்கை என்று சொல்லுகிற போது ஐக்கியப்படுவதற்கு தேவையான கூறுகளைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். சமத்துவமாக சமபிரஜைகளாக வாழ்வதென்றால் அரசியல் அதிகாரங்கள் ஒரு சமூகத்தை கையிலே மட்டும் இருக்க முடியாது. அது சமத்துவம் அல்ல. ஆகையினால் தான் நாங்கள் அர்த்தமுள்ள விதத்திலே அதிகார பயிர்வை கேட்கிறோம். அது எல்லா சிறு எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருக்கிற அனைத்து மக்களுக்கும் பொருத்தமானது. அப்பொழுதுதான் நாங்கள் சமபிரஜைகளாக நாட்டிலே வாழ முடியும். நீதியோடு வாழ வேண்டும். எங்களுக்கு அநீதி செய்யப்படக்கூடாது. எங்களுக்கு மட்டுமல்ல, பெரும்பான்மை சமூகத்துக்கு அநீதி செய்யப்படக்கூடாது. எவருக்கும் அநீதி செய்யப்படக்கூடாது. சமூகம் என்ற அடிப்படையிலே அநீதி இழைக்கப்படுவதை நாங்கள் எதிர்க்க வேண்டும், அதை தவிர்க்க வேண்டும். அப்படியான ஒரு பயணத்துக்குள்ளே நாங்கள் போகிற போது பெருந்தலைவர் அஷ்ரஃப் விட்டு சென்ற அந்த கனவு எங்களுடைய மனங்களின் முன்பாக இருக்க வேண்டும். என்ன விதமாக அவருடைய அந்த பரிணாம வளர்ச்சி இருந்ததோ, எப்படியாக முஸ்லிம் மக்களுக்கான அடையாளத்தை வெளிப்படுத்தி அதிகார பயிர்வை உறுதி செய்து தேசிய வாழ்க்கையிலே ஒன்றிணைந்து பயணிக்க அவர் தயாராக இருந்தார். அந்த விதத்திலே நாங்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும். அவர் காட்டிய அந்த வழியிலே நாங்கள் பயணிக்க வேண்டும். மிகவும் விசேடமாக மொழியால் ஒன்றிணைந்த தமிழ் பேசுகிற சமூகங்களான தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் இந்த விதத்திலே நாங்கள் முதலிலே ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேர்ந்து இந்த சிந்தனையிலே பெரும்பான்மை சிங்கள மக்களையும் ஒன்றிணைக்க வேண்டும். அனைவரும் சமத்துவமாக இருக்க வேண்டும். அனைவருடைய கையிலேயும் அரசியல் அதிகாரங்கள் சமமாக பயிரப்பட வேண்டும் என்று சொல்லுவதற்கு எதிராக எவரும் எதுவும் சொல்ல முடியாது. ஆகையினாலே அந்த தத்துவங்களை நாங்கள் உபயோகித்து அதை அடைகிற வழியிலே நாங்கள் முதலிலே உடைய வேண்டிய ஒரு அவசர தேவை இன்றைக்கு இந்த நாட்டிலே எழுந்திருக்கிறது.
அதை நாங்கள் முதலில் செய்ய வேண்டும். தமிழிலே பற்றுக் கொண்டவராக தமிழ் மொழியை என்ன விதமாக இந்த நாட்டிலே வாழுகிற தமிழ் மக்கள் பலர் கூட உபயோகிக்காத அளவுக்கு ஆழமாக அதனுடைய அர்த்தங்களை புரிந்து உபயோகித்த பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய நாமத்திலே நான் இந்த வேண்டுகோளை உங்களிடத்திலே விடுக்கிறேன். மொழியாலே ஒன்றிணைவோம். எங்களுக்கான தனித்தனி அடையாளங்களை வேண்டுமென்றால் வெவ்வேறாக பேணுவோம். ஆனால் மொழியாக ஒன்றிணைந்து அப்படியாக ஒன்றிணைந்தவர்களாக இந்த நாட்டிலே எங்களுக்குரிய பங்கை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். மற்றவர்களுடைய எங்களுக்கு வேண்டாம். ஒரு நாட்டிலே பெரும்பான்மை இழந்தவராக இருக்கிறவர்களுக்கு சில விடயங்கள் அவருடைய கையிலே தான் இருக்குமதி இருக்கட்டும். ஆனால் எங்களுக்குரியதையும் அவர்கள் அபகரிக்காத விதமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒன்றாக பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கான காலம் வந்திருக்கிறது. இன்றைக்கு பெருந்தலைவரை நினைவு கூறுகிற இந்த வேளையிலே அப்படியான ஒரு பாதையிலே நாங்கள் செல்வோம் என்கின்ற என்னுடைய கனவையும் உங்கள் முன் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.